அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த காணொளி. இது கோடை காலம். அந்த பாம்பு, தேள் இது மாதிரியான பூச்சிகள்லாம் குளிர் பிரதேசத்தை தேடி கொஞ்சம் கதகதப்பான ஒரு இதை தேடி வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நேற்று நம்ம எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு, நல்ல பாம்பு கொல்லைப்பக்கம் வழியாக வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே போய் ஒரு இடத்துல மறைஞ்சிடுச்சு. நல்ல வேளையாக அது வந்ததை பையன் பார்த்ததுனால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. நாம் ஏதாவது பண்ணலாம் ட்ரை பண்ணப்போ அது இடுக்குள்ளே இருந்துச்சு, நல்ல பாம்பாக இருந்துச்சு. அதனால் உடனே தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணி அவங்க அதை கேர்ஃபுல்லாக அதை பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு வாலிபமான ஒரு நல்ல பாம்பு அது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த வெயில் சார்ந்த சூழலில் வீட்டு கதவு, ஜன்னல் இதெல்லாம் சாத்தி வச்சிடுறது. அந்த தண்ணிக்கு போகிறதுக்கான பைப் இருந்துச்சுன்னா அதை சரியான உள்ள அடைச்சி வச்சுக்கிறது ஒன்று. ரெண்டாவது, வீட்டை சுற்றி ஏதாவது அடைசல் இது மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கிறது. இது ரெண்டும் இருந்ததுன்னா நாம் கொஞ்சம் சில சிக்கல்கள்லேருந்து, குறிப்பாக பாம்பு இது போன்ற விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் இருந்தால் கவனமாக பார்த்துங்க. கொஞ்சம் விழிப்புணர்வாக இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. பூச்சிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அதையும் பாதுகாக்கிறதுக்கு அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா உடனடியாக ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா, அந்த 101ங்கிற நம்பருக்கு பேசுனீங்கன்னா அவங்க அதுக்கான உபகரணங்களோட அதை எடுத்துகிட்டு போய் அதை வனங்களில் விட்டுறாங்க. ஸோ இந்த தகவலை பார்த்துங்க, பகிர்ந்துருங்க. நன்றி.